பேர் முகமது உஸ்மான். என் பேர் முகமது உஸ்மான். திருச்சி மாவட்டம் தான், மேற்கு தொகுதி தான். நம்ம தென்னூர் பகுதியை சார்ந்தவன் தான். இப்போ நம்மளோட ஆதரவு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான். வெற்றினாலே நான் தான். அண்ணே என்ன லாஜிக்கில் பேசுகிறாருன்றே அவருக்கும் புரியலை, எனக்கும் புரியலை. அண்ணே வந்து எழுதி வச்சு ஏதோ பாட்டு படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணே வந்தால் சந்தோஷம்தான். வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்நிய பாஜகவை உள்ளே விடாமல் பாதுகாக்கணும். தமிழர்களை காக்கணும். இதுதான் நம்மளோட இது. ஏன்னு சொன்னாக்க இப்போ ஏன் வந்து 5000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 5000மும் 2000மும் சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். இதுக்கு வந்து குடிக்கு பயன்படுது அதுக்குன்ற விஷயம் இருக்கலாம். ஆனால் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுறதுக்கும் லோன் அடைக்கிறதுக்கும் இந்த 5000 ரூபா பெரிய உதவியாக இருந்துச்சு. அது மறுக்கவே முடியாது யாராலையுமே. குடிக்கிறவங்க குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சாராயத்தை ஒரேடியாக ஒழிக்கலான்னு பார்த்தா கள்ளச்சாராயம் வந்துடும். கள்ளக்குறிச்சி மாதிரி கள்ளச்சாராயம் வந்துடும். ஆனால் அதே மாதிரி சாராயத்தை ஒழிக்கணும் தான். படிப்படியாக ஒழிச்சாத தவிர ஒழிக்கணும். ரெண்டாவது, இது மத்திய அரசு ஒரு இதை வந்து ஒரு கொள்கையை உருவாக்கி மதுக்கடையில் இவ்வளோதான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொது கொள்கையை கொண்டு வராமல் சாராயத்தை ஒழிக்க முடியாது. முழு பூரண மதுவிலக்கு உடனே கொண்டு வரதுக்கு சாத்தியமே கிடையாது. ரெண்டாவது, சமூக நீதி வரியாக பார்த்தீங்கன்னா திமுக எல்லாத்துக்குமே நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அம்மா ஆட்சியிலையும் சரி, அம்மா ஆட்சியில் நல்ல ஆட்சி நடந்துச்சு தான். அதுக்கடுத்து வந்த எடப்பாடியார் வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணலை. அவர் பிஜேபியோட கைப்பாவையாக தான் இருந்தாரே தவிர வேற எந்த விதத்துலையும் நல்ல ஆட்சி பண்ணலை. சுட்டு தான் மக்களை கொண்டாதே தவிர அவர் எல்லா விதத்துலையும் நல்ல ஆட்சி பண்ணலை. இது இப்போ வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல ஆட்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமும் நல்ல ஆட்சி பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு. நல்ல ஆட்சி பண்ணுற யாராக இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இலவசங்களை நான் இலவசமாக பார்க்கலன்னு, இலவசங்கள் நமக்கு அது சாதாரண விஷயமா இருக்குது. என் கையில் 5000 ரூபா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கடைக்கோடி கிராமத்தில் போய் 5000 ரூபா இருக்கான்னு கேட்டால் இருக்காது. 5000 ரூபா உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறோம் 5000 ரூபா கொடுத்து நம்மளை வந்து ஆஃப் பண்ண பார்க்குறாங்க. ஆஃப் பண்ண பார்ப்பாங்க தான். இன்றைக்கி இருக்க அரசியல் சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இப்படி அரசியல் பண்ணால் தான் இருக்க முடியும். ஊழலே பண்ணாத யார் தான் இருக்கா? இந்தியா ஃபுல்லாக யாரும் ஊழல் பண்ணாமல் இருக்கா? எல்லாரும் ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஊழல் பண்ணுறதுல யார் நல்லவர் அப்படின்னு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இதான் யதார்த்தமான உண்மை. என்னையை பொறுத்தவரை இலவசங்கள் கொடுக்கறது நல்லது தான். ஆனால் அதை வச்சு ஊழல் பண்ணுறதும் தப்பு தான். ஆனால் அதை ஒழிக்கிறது வந்து ஒரு சட்டமாக ஏற்றி கடுமையான தண்டனை கொடுத்தா தான் ஊழலை ஒழிக்க முடியுமே தவிர மற்றபடி ஊழல் யார் வந்தாலும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஊழல் இலவசங்கள் கொடுக்குறது என்னை பொறுத்தவரை நல்லது தான். அதை நல்ல வழியாக பயன்படுத்தணும். திராவிட கட்சியில் 2 கட்சி இருந்துச்சு முன்னாடி. இப்போ வந்து ஒரு கட்சி தான் இருக்குது. திமுகன்ற ஒரு கட்சி, அதிமுகன்ற கட்சி ரெட்டலையில் 2 இலையுமே கருகி தொங்குற நிலைமையில தான் இருக்குது. இங்கே யாராவது அதிமுக இருந்தாங்கன்னா கொச்சிக்க வேணாம். நான் யதார்த்தமும் உண்மையை சொல்கிறேன். திராவிட கட்சிகள் தவிர மாற்றா இன்னொரு கட்சி வந்துச்சுன்னா ஒருத்தர் டெல்லியிலேருந்து